18வது மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட நொடியிலிருந்தே நாடாளுமன்றத்தில் பல்வேறு சர்ச்சைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் இருந்து செங்கோலை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. மக்களவையின் சபாநாயகராக 2வது முறையாக தேர்வாகியுள்ள ஓம் பிர்லாவிற்கு சமாஜ்வாதி கட்சி எம்பி RK சௌத்ரி நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கு பதிலாக அரசியல் சாசன புத்தகத்தை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் மோடி தலைமையிலான பாஜக அரசு நிறுவியுள்ள செங்கோலானது மன்னராட்சியை குறிப்பதாகவும், மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்றும் குறிப்பிட்டு, இந்தியா இனி மன்னராட்சியில் பயணிக்குமா அல்லது இந்திய அரசியல் சாசனத்தின் வழி பயணிக்குமா என்ற கேள்வி எழுப்பியதோடு, அரசியல் சாசனத்தை காக்க செங்கோலை அகற்ற வேண்டும் என்றும் RK சௌத்ரி அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சபாநாயகர் நாற்காலிக்கு அடுத்து உள்ள மக்களவை அறையில் பிரதமர் நரேந்திர மோடியால் 5 அடி நீளமுள்ள தங்க முலாம் பூசப்பட்ட செங்கோல் நிறுவப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சாசனத்தை வைத்து செங்கோலை மாற்ற வேண்டும் என்ற சௌத்ரியின் கோரிக்கையானது சில மணி நேரங்களிலேயே பூதாகரமாக வெடித்தது. இப்படி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ள செங்கோலை எதற்காக பாஜக அரசு நிறுவியது என்றால், செம்மை என்ற சொல்லில் இருந்து செங்கோல் என்ற சொல் உருவானதாகவும், 5 அடி உயரம் கொண்ட இந்த செங்கோலில் புனித நந்தி இருப்பதால் நியாயத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டது. எம்பிக்கள் தங்கள் கடமையின் பாதையில் நடக்க வேண்டும் எனவும், பொதுமக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் நினைவூட்டும் வகையில் இது இருக்கும் என பிரதமர் மோடி கூறியிருந்தார். அதோடு செங்கோல் அதிகார மாற்றுதலை மட்டும் குறிப்பது அல்ல, அது காலனித்துவத்திற்கு முந்தைய காலத்தின் புகழ்பெற்ற இந்தியாவை அதன் எதிர்காலத்துடன் இணைக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு முதல் முறையாக செங்கோலுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நுழைந்தார். செங்கோலை பொறுத்தவரை 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷிடமிருந்து இந்தியாவிற்கு அதிகாரத்தை பரிமாற்றம் செய்வதின் அடையாளமாக ஏதாவது ஒரு சின்னம் இருக்க வேண்டும் என நேரு கூற, அதற்காக செங்கோலை வடிவமைக்க சொல்கிறார் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக பணியாற்றிய C. ராஜகோபாலாச்சாரி. மெட்ராஸிலிருந்து உம்மிடி பங்காரு செட்டியிடம் செங்கோலை செய்ய சொன்ன ராஜாஜி 4 வாரங்களில் செங்கோலை பெற்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகாரம் பரிமாற்றும் நிகழ்வை நடத்தி முடிக்கிறார். ராஜகுருவாக ராஜாஜி இருக்க மவுண்ட் பேட்டன் செங்கோலை நேருவிடம் கொடுக்கிறார். அப்போது திருவாவடுதுறை ஆதீனம் முன்பு அந்த செங்கோல் கொடுக்கப்பட்டது. பல தசாப்தங்களாக ஒரு பெட்டியில் தூசிப்பட்டு கிடக்கும் இந்த செங்கோல் அலகாபாத் அருங்காட்சியகத்தில் நேருவிற்கு பரிசளிக்கப்பட்டது என்று தவறாக குறிப்பிடப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கோலை அகற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்ப, பிறகு எதற்காக நேரு அன்று செங்கோலை வாங்கினார் என்று ஆளுங்கட்சிகள் பதில்வாதங்களை வைக்க கலேபரமாகியுள்ளது நாடாளுமன்றம்.